பெஸ்ட் moral ஸ்டோரீஸ். அழகா பச்சை பசேல்னு நிறைஞ்சிருக்கிற வயலுக்கு நடுவுல ராமையா சீதம்மா தம்பதிங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு இருக்கிற அந்த 2 ஏக்கரா வயலு தான் அவங்களுக்கு ஆதாரம். ஆனா தொடர்ந்து 3 வருஷமா வறட்சி இருந்ததுனால அவங்க வாங்கி வச்ச கடன் மேலுக்கு மேலும் வளர்ந்துகிட்டே இருந்தது. ஒரு நாள் ராமையா அவனோட வீட்டு திண்ணையில உக்காந்துகிட்டு ஏதோ பலமா யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ராமையா சீதம்மா கிட்ட இப்படி சொன்னான். சீதம்மா, என்னடி நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. வயல்ல விதைய போட்டா கூட கையில நயா பைசா இல்ல. கடன் மட்டும் மேலும் மேலும் வளர்ந்துகிட்டே போகுது. ஊருக்குள்ள எல்லாருமே நம்மள பரிதாபமா பார்த்தா கூட தலை தூக்கி நம்மளால நடக்க முடியல. ஏங்க அப்படி பேசுறீங்க? காலம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது. அந்த கடவுள் இன்னைக்கு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்மள காப்பாத்துவான். அவன் நம்மள விட்டுற மாட்டாங்க. அந்த கடவுள் நம்மள பாக்குறானோ இல்லையோ, ஆனா சுப்பைய மட்டும் நம்மள விடமாட்டாரு சீதா. இன்னைக்கு நாள் முடிஞ்சது. 50,000 ரூபாவ நம்ம இப்போ எங்கிருந்து கொண்டு வர்றது? நம்ம காசு கொடுக்கலன்னா நம்ம வயலு நம்ம வீட அவரே எடுத்துக்குவேன்னு சொல்லிருக்காரு. அதனாலதான் என் நெஞ்சே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இங்க பாருங்க, அவரு வந்தா நான் பேசிக்கிறேன். நம்ம தேடினாதான் ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். நீங்க கவலைப்படாதீங்க. அந்த நேரம் பார்த்து சுப்பையா சத்தமா கத்திக்கிட்டு அந்த பக்கம் வந்தாரு. சுப்பையா ஒரு வட்டி வியாபாரி. காசு விஷயத்துல ரொம்ப கடினமா இருப்பாரு. டே ராமையா, வீட்டுக்குள்ளதான் இருக்கியா? எனக்கு என்ன பதில் சொல்ல போற? உனக்கு கடுவு கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? வட்டி அதிகமாவுதே தவிர உன் கையில இருந்து நயா பைசா வர மாட்டேங்குது. ராமையா கவலையோட எந்திரிச்சு வந்து, "ஆ ஆ ஆ ஐயா, வாங்கய்யா, உக்காருங்க. ஐயா, இந்த ஒரு தடவை என்ன மன்னிச்சிடுங்க ஐயா. விளைச்சல் சரியா விளையாததுனாலதான் உங்க கடன் பாக்கிய என்னால கொடுக்க முடியல. கொஞ்ச நாள்ல எப்படியாவது கொடுத்துறங்க ஐயா." கொஞ்ச நாள்லயா? என்னது கொஞ்ச நாள்லயா? அந்த கொஞ்ச நாள்ல உனக்கு பணம் எங்க இருந்து வரும்? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு நான் நம்பணும்? இங்க பாரு ராமையா, நான் உன்னை எச்சரிக்கிறேன். நாளைக்கு சாயங்காலத்துக்குள்ள எனக்கு சேர வேண்டிய காசெல்லாம் வந்து சேரணும். அப்படி இல்ல உன்னோட வயலோட பத்திரம் என் கையில இருக்கணும். அவ்வளவுதான். அப்படி சொல்லி சுப்பையா அங்கிருந்து கோவமா கிளம்பி போனாரு. ராமையா கண்ணுல கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தாரு. அத பார்த்து சீத்தம்மாவோட மனசே வலி எடுத்தது. எப்படியாவது தன்னோட புருஷனுக்கு சமாதானம் சொல்லணும்னு யோசிக்க ஆரம்பிச்சா. சீத்தம்மா வீட்ல இருக்கிற கொஞ்சம் பொருளுங்களை வச்சு வீட்ல நாட்டுக்கோழி பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதோட வாசம் அந்த வீதி முழுக்க பரவிக்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரம் பார்த்து ஊரு பெரிய மனுஷனான வெங்கடப்பா அந்த வழியா போகும்போது இத கவனிச்சாரு. அப்பா, என்ன இது? இந்த மாதிரி ஒரு வாசம், உயிர் வந்த மாதிரி இருக்கே. ராமையா, ராமையா, வீட்ல இருக்கியா? என்னங்கய்யா வெங்கட்டையா, சீத்தம்மா பலாவ் பண்ணிக்கிட்டு இருக்கா. அந்த வாசம்தான் வெளியே வந்திருக்கு. இந்த வாசனையை இழுக்கிற எங்களுக்கே வயிறு நெறியுதே. சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? எனக்கும் கொஞ்சம் குடுமா அப்படின்னு கேட்டதுனால அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வாழை இலை வச்சு அவருக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டா. சீத்தம்மா, சமையல் நல்லா இருக்கு. நான் எத்தனையோ ஊர் தெரிஞ்சிருக்கேன், எவ்வளோ இடத்துலயும் சாப்பிட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ருசி நான் இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிட்டதில்ல. இது அமிர்தம். ஆமா, இந்த சமையல நீ எதுக்குமா வியாபாரமா செய்யக்கூடாது? நீ உன் குடிசைக்கு முன்னாடியே ஒரு சின்ன ஓட்டல் ஆரம்பி. கண்டிப்பா ஜனம் வந்து குமியுவாங்க. ஐயா, நீங்க சொல்றது சரிதான். எங்க கையில இடமும் இல்ல, பணமும் இல்ல. பொருளுங்களை வாங்குறதுக்கு கூட எங்க கையில நயா பைசா இல்ல. சரியா அதே நேரத்துல சோமலு அந்த பக்கம் வந்தாரு. அவரு அந்த ஊர்ல இடம் இருக்கிற ஒரு பெரிய மனுஷன். ராமையாவுக்கு உதவி செய்யறதுல அவரும் ஒருத்தரு. ராமையா, நீங்க பேசுறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஊருக்கு நடுவுல எனக்கு கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த இடத்துலயே ஒரு ஓட்டலை ஆரம்பிச்சுக்குங்க, பிரச்சனை இல்ல. உன்னோட வியாபாரத்துல உனக்கு நல்ல லாபம் வந்தா எனக்கு ஒரு சின்ன வாடகை பணம் கொடு. இப்பத்துக்கு நீ வாடகை பத்தி யோசிக்கவே யோசிக்காத. சோமையா, நீங்க எவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லிட்டீங்க. எங்களுக்கு நீங்க செய்யற உதவி எங்களோட வாழ்க்கையே மாத்த போகுது. இங்க பாரு ராமையா, நல்ல மனசு இருக்கிற உங்களுக்கு கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல உதவி செய்வாரு. சீத்தம்மா கையில மகிமை இருக்கு, அதை நீங்க உபயோகப்படுத்திக்கிங்க. அப்படி இருக்கும்போது ராமையா மூர்த்தி அப்படிங்கிற மல்லிகை கடைக்காரனை பார்க்க போனா. மூர்த்தி அண்ணன், என் பொண்டாட்டி சீத்தம்மா ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கணும்னு இருக்கா. ஹோட்டலுக்கு தேவையான கொஞ்சம் பொருளுங்களை நீங்க எங்களை நம்பி கடனா கொடுக்குறீங்களா? எங்களுக்கு வியாபாரத்துல லாபம் வந்த உடனே திருப்பி கொடுத்துடுறோம். இங்க பாரு ராமையா, உன்னோட நேர்மை மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு.
இங்க பாரு, உனக்கு என்ன தேவையோ ஒரு லிஸ்ட் போட்டு கொடு, நான் வண்டியில அனுப்பி வைக்கிறேன். அப்படி சொல்லி மூர்த்தி சரக்குங்களை அனுப்பி வச்சாரு. அதுக்கப்புறம் சீதாம்மாவுக்கு லக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலைக்கு துணையா வந்தா. சீதம்மக்கா, நீங்க வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கங்க. நான் உங்களுக்கு சமையல்ல தக்காளி வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கறது, பாத்திரம் கழுவுறது இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நம்ம ஹோட்டலோட பேரு ஃபேமஸ் ஆகணும். சரி லக்ஷ்மி, நீ எனக்கு துணையா இருக்கிற அப்படின்னா எனக்கு ஆன பலம் வந்த மாதிரியே சந்தோஷம். நம்ம ஜனங்க மனச ஜெயிச்சே ஆகணும். இது எல்லாத்தையும் அங்கே இருந்த கிருஷ்ணய்யா அப்படிங்கிற ஒரு வியாபாரி கேட்டுக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணய்யாவும் அதே ஊர்ல ஒரு சின்ன டீ கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணய்யா தனக்குள்ளத்தானே இப்படி பேசிக்கிட்டு இருந்தான். என்னது, இந்த சீதம்மா ஹோட்டல ஆரம்பிக்கிறாளா? பலவ் கடையா? இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு நான் பாக்குறேன். அவங்களோட முயற்சிய எப்படியாவது உடைச்சே ஆகணும். மறுநாள் காலையில சீதம்மா ஹோட்டல ஆரம்பிச்சா. அந்த ஹோட்டலுக்கு சீதம்மா நாட்டுக்கோழி பலாவ் அப்படின்னு ஒரு போர்டையும் போட்டு விட்டா. சீதம்மா லக்ஷ்மி சேர்ந்து அதிகாலையிலேயே சாப்பாட ரெடி பண்ணாங்க. சீதம்மா, ஆளுங்க வருவாங்களா? எனக்கு என்னவோ ரொம்ப பயமா இருக்கு. ஏங்க நீங்க அப்படி நினைக்கிறீங்க? நம்ம கஷ்டம் வீணா போகாது. இந்த சமையல் வாசத்துக்கு ஜனங்களே கூட்டம் கூட்டமா தானே வருவாங்க அப்படின்னு அவளோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ரங்கா அப்படிங்கிற விவசாயி வயலுக்கு போகும்போது, அப்பப்பா, என்ன ராமையா இந்த வாசம்! இந்த பலகையில பலாவுன்னு எழுதிருக்கீங்க. எனக்கும் ஒரு பிளேட் கொடு. கண்டிப்பா ரங்கா, இதோ இத சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. ரங்கா சாப்பிட ஆரம்பிச்சா. அப்பப்பா, இது பலாவா இல்ல ஸ்வர்க்கமா? சீதம்மா, உங்க கையில ஏதோ பெரிய மேஜிக்கே இருக்குதுமா. இந்த கறி துண்டு பாருங்க, எவ்வளவு அற்புதமா வெந்திருக்கு. இதுல மசாலாலாம் எப்படி பிடிச்சிருக்குன்னு. ராமையா, நாளைக்கு எங்க ஜனங்க எல்லாரையுமே கூட்டிட்டு வரேன். இப்படி ரங்கா மூலியமா இந்த விஷயம் ஊரு முழுக்க பரவிச்சு. மத்தியானம் ஆகுறதுக்குள்ள ஜனங்க கியூ கட்டி நின்னாங்க. இவங்களால சமாளிக்கவே முடியல. ராமையாவோட கல்லா பெட்டி நிறைஞ்சுக்கிட்டே இருந்தது. இத கவனிச்ச கிருஷ்ணய்யா யாருக்குமே தெரியாம அந்த சமையல் ரூமுக்குள்ள வந்தான். சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சாப்பாட்டுல ஏதாவது கலந்துடணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். கிருஷ்ணய்யா, இங்க என்ன பண்றீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? மத்தவங்க கஷ்டப்பட்டு மேல வர்றது உங்களுக்கு பிடிக்காதா என்ன? ராமையண்ண உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணாரு? கிருஷ்ணய்யா என்ன பேசுறதுன்னு தெரியாம அது 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 வந்து நானு. இங்க பாருங்க கிருஷ்ணய்யா, இந்த பலாவோட ருசி நம்ம ஊரு முழுக்க பரவி இருக்கு. பலாவுக்கு நம்ம ஊர்ல இவ்வளவு நல்ல பேரு வந்தப்போ நீங்க நாசமாகணும்னு நினைக்கிறீங்களா? ராமையண்ண உங்களை ஒரு நல்ல நண்பன்னு தானே யோசிக்கிறாரு. அந்த நேரத்துல ராமையா அங்க வந்து, என்னாச்சு லக்ஷ்மி? கிருஷ்ணய்யா, என்ன நடக்குதுங்க? அண்ணன், இவரு நம்ம சமையல நாசமாக்க வந்திருக்காரு. கிருஷ்ணய்யா, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா நீ என்கிட்ட சொல்லு. என்னால முடிஞ்ச உதவிய உனக்கு செய்யறேன். என்னால பெருசா எதுவுமே செய்ய முடியாத இருந்தாலும் சின்னதா செய்யறேன். இந்த மாதிரி வேலை நம்மளுக்கு நல்லதில்ல. கிருஷ்ணய்யா தான் செஞ்ச தப்ப உணர்ந்து, மன்னிச்சிடு ராமையா, நீ வளர்றத பார்த்து என்னால தாங்க முடியல. லக்ஷ்மி சொன்ன வார்த்தையை கேட்டுதான் என் மனசே மாறிச்சு. இதுக்கப்புறம் நான் உனக்கு உதவி பண்றேன். நீ உங்கள ஒருத்தனை என்ன ஏத்துக்கோ. இங்க பாரு கிருஷ்ணய்யா, நம்ம எல்லாரும் சேர்ந்து வேலை செஞ்சோன்னா நம்ம ஊரு இன்னும் மேலும் மேலும் வளரும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி சின்னதா இருந்த ஹோட்டல் பெருசா வளர்ந்துருச்சு. பக்கத்து ஊர்ல இருந்து கூட அங்க ஜனங்க வர ஆரம்பிச்சாங்க. சுப்பையா ராமையா கிட்ட வந்து, ராமையா, இந்தப்பா உன்னோட வயலு பத்திரம். நீ உண்மையிலேயே நேர்மையா இருந்து எனக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்துட்ட. நீங்க புருஷன் பொண்டாட்டி கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா சுப்பையா. உங்ககிட்ட வாங்கின கடனாலதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு வளர்ந்து வந்திருக்கேன். இங்க பாருப்பா, உனக்கு இன்னும் பெருசா இடம் வேணும்னா என்கிட்ட இன்னும் பெருசான இடம் இருக்கு, வாங்கிக்கோ. சொமையண்ண, உங்க எல்லாரோட உதவி இருந்தாலே போதும். சீதா, லக்ஷ்மி, கிட்டையா, நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பலாவ் ருசிய பிரபஞ்சத்துக்கே அறிமுகப்படுத்தி வைக்கணும். நம்ம கஷ்டப்பட்டு வேலை செஞ்சா அந்த பலனை அந்த கடவுளே கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம கஷ்டத்தை நினைச்சு நம்ம உடஞ்சு போய் உக்காந்து இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். ராமையா குடும்பம் அந்த கஷ்ட வாழ்க்கையில இருந்து வெளியே வந்தது மட்டும் இல்லாம அந்த ஊர்லயே கொஞ்சம் பேருக்கு வேலையை கொடுத்தாங்க. இப்படி அவங்க எல்லாரோடையும் சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கஷ்டம் வந்தப்போ உடஞ்சு போய் ஒரு பக்கம் உக்காராம நம்ம கையில இருக்கிற திறமைய வச்சு கஷ்டப்பட்டா
எப்பேற்பட்ட கஷ்டத்தை வேணாலும் நம்ம தாண்டி வரலாம். நம்ம படுற கஷ்டத்துல நேர்மை இருந்தா கண்டிப்பா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ரங்கையா சுப்பையா அப்படிங்கிற 2 பேரு காசை சம்பாதிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிச்சுட்டு அவங்களோட சொந்த ஊரான லிங்கையாபுரத்துக்கு வந்தாங்க. வழியில சுப்பையா, ரங்கையா, நான் நம்ம ஊருக்கு போன உடனே ஒரு நல்ல இடத்த வாங்கி ஒரு நல்ல வீடு கட்ட போறேன். வியாபாரத்தை கூட ஆரம்பிக்க போறேன். ஆமா, நீ? என்னோட அத்தை பொண்ணு லக்ஷ்மிய முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இதே ஊர்ல சொந்தமா ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சொந்த வீட கட்டிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். அப்படின்னா நீ முதல்ல கல்யாணம் பண்ணிக்க போற? ஆமா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போற? முதல்ல ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு வீடெல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்கலாமே. அப்போ நீ கேட்ட வரதட்சணை கூட அதிகமா கொடுப்பாங்க. வரதட்சணைக்காக எல்லாம் கல்யாணத்தை பண்ணிக்கல. எந்தெந்த நேரத்துல என்னென்ன நடக்கணுமோ அது அந்தந்த நேரத்துல நடக்கணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. எனக்காக என்னோட அத்தை பொண்ணு காத்துக்கிட்டு இருக்கா. அதனால நான் போய் முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதுக்கப்புறம் வியாபாரம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வர லாபத்துல நிதானமா ஒரு வீடை கட்டிக்கலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் இப்பவே கல்யாணத்தெல்லாம் பண்ணிக்கின்னு காசை செலவு பண்ண ரெடியா இல்ல. இப்போ சம்பாதிச்சு கொண்டு வந்த காசுல ஒரு நல்ல வியாபாரத்தை ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வீடை கட்டிக்கிட்டு அப்புறமா தான் கல்யாணம் பத்தி யோசிக்குவேன். நம்ம சொந்த ஊரை விட்டுட்டு பணத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னு வெளிநாட்டுக்கு போய் படாத கஷ்டம் எல்லாம் பட்டு நம்ம காசை சம்பாதிச்சுக்கிட்டு இப்போ நம்ம பிறந்த ஊருக்கு திரும்பி வந்திருக்கோம். கொஞ்ச நாள் நம்ம இப்படியே நிம்மதியா இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம பெரியவங்க கிட்ட எல்லாம் கேட்டு மறுபடியும் கஷ்டப்பட்டு ஏதாவது வியாபாரத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். நான் யாருகிட்டயுமே போய் யோசனை எல்லாம் கேட்க மாட்டேன். எனக்குன்னு கொஞ்சம் புத்தி இருக்கு. அந்த புத்திய உபயோகப்படுத்தி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நிதானமா யோசிச்சு முடிவெடுக்குவேன். சுப்பையா, நான் உனக்கு மறுபடியும் சொல்றேன், அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் எடுக்காத. பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு வெளிநாடெல்லாம் போய் பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வந்திருக்கோம். அவசரப்பட்டு வேண்டாத தொழில போட்டு சும்மா நஷ்டத்தை எதுக்கு அனுபவிக்கிறது? நிதானமா யோசிச்சு முடிவெடு. கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு முடிவெடு. வயசு இருக்கும்போது மட்டும்தான் இந்த மாதிரி வேலை செய்ய முடியும். இந்த மாதிரி டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண கொஞ்சம் கூட பிடிக்காது. இங்க பாரு, நீயும் இப்பவே கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறமா வேலையை ஆரம்பிக்கலான்னு நீ யோசிக்கிற. ஆனா நான் முதல்ல கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் யாரு லைஃப்ல சீக்கிரம் முன்னேறாங்கன்னு. நீ நம்மளோட எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற. அத நான் தப்புன்னு நான் சொல்லல. இருந்தாலும் நிதானமா யோசிச்சுதான் முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு எடுக்கிற எந்த முடிவும் சரியானது கிடையாது. என்னதான் செஞ்சாலும் யோசிச்சு முடிவெடு அப்படின்னு 2 பேரும் பேசிக்கிட்டு ஊருக்குள்ள வந்தாங்க. ரங்கையா ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும் போதே அவங்க அப்பா ராமையா வந்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனாங்க. ராமையா வீட்டுக்கு போற வழியில அவனோட சின்ன வயசு நண்பனான கோபால பார்த்து அவன் கூட கொஞ்ச நேரம் நின்னு பேசிக்கிட்டு இருந்தான். ஏ சுப்பையா, உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சுடா. ஓ, இப்பதான் வரியா? சுப்பையா அவனோட நண்பன் முன்னாடி கொஞ்சம் பெருமையா பேசிக்கணும் அப்படின்னு அவனோட பணத்திமர காட்ட ஆரம்பிச்சான். இல்லடா, இதோ இப்பதான் வந்துகிட்டு இருக்க. ஆமா, நீ இந்த ஊர்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பணத்தை ஏதாவது சம்பாதிச்சிருக்கியா? டேய், இந்த ஊர்ல எல்லாம் பணத்தை சம்பாதிக்க முடியாதுடா. உன்னை பாரு, வெளிநாட்டுக்கு போய் பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு வந்திருக்க. இப்படி இருந்தாதான் முடியும். ஆமா, நான் பார்த்த மாதிரி நம்ம ஊரு கூட அப்படியே பழையசாதான் இருக்கு. என்ன முன்னேற்றம் இருக்கு? டேய், நம்ம ஊர்ல முன்னேற்றம் வர்றதுக்கு எப்படிடா முடியும்? எங்கேயாவது ஏதாவது நல்லது நடக்குதா? இங்க முன்னேறதுக்கு மனுஷனுக்கு எந்த ஒரு வழியும் இல்ல. இன்னும் எல்லா ஜனங்களும் கூலி வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ரீடா, எனக்கு வாஸ்துவெல்லாம் நல்லா அமையற மாதிரி ஒரு இடம் வேணும். பாரு, எங்கேயாவது இருந்தா பரவாயில்ல. காசு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல. டேய், அது என்னடா, நம்ம வேலை நம்ம கைக்குள்ளதாண்டா இருக்கு. நானும் இப்போ அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இடம்னு கேட்டு வரவங்களுக்கு அங்க இங்க இடத்த பார்த்து கொடுத்து கொஞ்சம் புரோக்கர் கமிஷனை எடுத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தானே நல்ல இடத்த பார்த்து கொடுத்துறேன். எனக்கும் ஏதாவது பார்த்து கொடு, நானும் பொழைக்கணும்ல. சரிடா, பணத்தை பத்தியெல்லாம் நீ யோசிக்காத. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போய் வேலையை பாரு. அதெல்லாம் சரி, உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போதுடா. எங்கேயாவது ஒரு நல்ல பொண்ணை பாக்கிட்டா கல்யாணம் பண்ணிக்கிறியாடா? டேய்,
கல்யாணத்துக்கு எந்த விதமான அவசரம் இல்லடா, அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். அந்த ரங்கா கூட கல்யாணத்தை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தான். அதனாலதான் இனிமே அவனை கொஞ்சம் தூரமா வைக்கலான்னு யோசிக்கிறேன். கல்யாண பேச்ச அந்த பக்கம் வச்சு முதல்ல நான் சொன்ன வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிட்டான். இந்த பக்கம் ரங்கையா தன்னோட அத்தை பொண்ணா கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பெரியவங்க எல்லாம் பேசி ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்துக்கு முடிவு பண்ணாங்க. இப்படி கொஞ்ச நாள்லயே கல்யாணமும் முடிவாச்சு. ரங்கையா சுப்பையாவுக்கு இன்விடேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு அவனோட வீட்டுக்கு கிளம்பி போனான். அவனோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது சுப்பையா வீட்டுல கஷ்டம் தாண்டவாடிக்கிட்டு இருந்துச்சு. அவங்க வீட்டுல எல்லாரும் கஷ்டத்துல இருந்தாங்க. சுப்பையா கஷ்டத்தோட கஷ்டமா கீழே படுத்துக்கிட்டு இருந்தான். சுப்பையாவோட அம்மா சாந்தம்மா ரங்கையாவை பார்த்து, யாரது அப்படின்னு சொல்லும்போது எடுத்துக்கிட்டு இருந்த சுப்பையா எந்திரிச்சு ரங்கையா கிட்ட வந்தான். சுப்பையா கொஞ்சம் சோர்வா, ரங்கையா நீயா, நல்லா இருக்கியா? சுப்பையாவோட நிலைமைய பார்த்து ஆச்சரியப்பட்ட ரங்கையா சுப்பையா கிட்ட, டே சுப்பையா, என்னடா ஆச்சு? ஏன் இப்படி இருக்க நீ? ஒன்னும் இல்லடா, கொஞ்சம் எனக்கு உடம்புக்கு முடியலடா, அதுதான் சும்மா படுத்துக்கிட்டு இருந்தேன். இல்லடா இல்ல, நீ ஏதோ என்கிட்ட மறைச்சு வைக்கிற, என்னன்னு சொல்லுடா, உன் நிலைமை பார்க்கவே முடியல. இப்படி ரங்கையா சுப்பையா கிட்ட கேட்ட உடனே அது தப்பா இருந்தாலும் சுப்பையா எல்லா விஷயத்தையும் ரங்கையா கிட்ட சொன்னான். டே ரங்கா, நான் பெரிய மோசம் போயிட்டேன்டா. அந்த கோபாலம் என்ன ஏமாத்திட்டு என் கையில இருக்கிற பணத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு ஓடிட்டான். நான் இந்த ஊருக்கு முதல்ல வரும்போது எதிரில அந்த கோபாலத்தை பார்த்தேன். அந்த கோபாலத்துக்கிட்ட எனக்கு ஒரு நல்ல இடம் வேணும், பார்த்து சொல்லுன்னு சொன்னேன். அவனும் எனக்கு நல்ல வாஸ்து இருக்கிற இடத்த காட்டுறேன் அப்படின்னு யாருக்கோ வித்த இடத்த மறுபடியும் எனக்கு காட்டினான். நானும் அவனை நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டேன். நான் வெளிநாட்டுல சம்பாதிச்சு கொண்டு வந்த மொத்த பணத்தையும் அந்த கோபால் கையில தான் கொடுத்தேன். அவன் என்னோட மொத்த பணத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். என்னோட இடத்துக்கிட்ட போலாம் அப்படின்னு அந்த இடத்துக்கிட்ட போனா அந்த இடத்தோட முதலாளி என்னை அடிச்சு அங்கிருந்து துரத்திட்டான். அப்போ அந்த கோபாலத்தோட சொந்த பந்தம்னு இந்த ஊருக்குள்ள யாருமே இல்லையா? அவங்க கிட்ட கேட்க வேண்டியதுதானே? அவனுக்கு அவங்க அம்மா மட்டும்தான்டா. அவங்க அம்மாவை தவிர அவனுக்கு இந்த ஊர்ல யாருமே இல்ல. அவனுக்கு இதே வேலையா, இந்த ஊருக்குள்ள வர்றது, ஊரு ஜனங்களை ஏமாத்தி பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடுறது. நான் அவனை ரொம்ப நம்பிக்கையா நம்பி அவங்கிட்ட மோசம் போயிட்டேன்டா. சுப்பையா, நான் உனக்கு ஆதியில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. நம்மளுக்குன்னு பெரியவங்க இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு கரெக்டான தீர்வான முடிவை எடுன்னு. நம்ம வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்த மொத்த பணத்தையும் ஒருத்தனுக்கு வாரி கொடுத்துட்டு நீ இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறியடா. இப்போ உன்னையே நம்பிக்கிட்டு இருக்கிற உன்னோட அப்பா அம்மாவோட கதி என்ன? ஆமா, அந்த கோபாலத்தை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம எதுக்குடா நீ பணத்தை கொடுத்த? என்னோட அப்பா அம்மா கூட எனக்கு எவ்வளவு எடுத்து சொன்னாங்கடா. நான் தான் கோபாலத்தை நம்பி எல்லாமே கைவிட்டு போச்சு. அவன் ஒரு சரியான துரோகி, மோசம் பண்றவன்னு எங்க அம்மா கூட சொன்னாங்க. ஆனா நான் தான் எங்க அம்மா பேச்ச கேட்க, நான் என் கையில இருக்கிற மொத்த பணத்தையும் டபுள் ஆக்கணும் அப்படின்னு அவசரப்பட்டு யோசிச்சனே தவிர இருக்கிறத மொத்தம் இழந்துட்டு இன்னைக்கு நான் நடு ரோட்ல நின்னுகிட்டு இருக்கேன். இத்தனை நாளா எங்க பையன் வந்து எங்களை காப்பாத்துவான்னு இவன் மேலதான் நம்பிக்கை வச்சிருந்தோம். அதனாலதான் கடனை உடனே வாங்கி இவனை வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சோம். நான் இவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு கொண்டு வந்த காசெல்லாம் அந்த படவா கோபாலத்துக்கு வாரி கொடுத்துட்டு நிக்கிறான். அவன் நல்லவன் இல்லைன்னு எவ்வளவுதான் இவனுக்கு எடுத்து சொன்னாலும் இவன் எங்க பேச்ச கேட்காம எங்களையே திட்டிக்கிட்டு இருந்தான். ஆனா அந்த கோபாலம் ஒரே தடவை இவனை ஏமாத்திட்டு ஓடிட்டான். இப்போ எப்படி நிக்கிறான் பாரு. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எப்படியாவது அந்த கோபாலம் எங்க இருக்கான்னு பார்த்து கண்டுபிடிக்கலாம். டே, அவன் இந்த ஊரை விட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுடா. அவனை தாண்டா 10 நாளா தேடி தேடி சோர்வாயி படுத்துக்கிட்டு இருக்கேன். கீழ இருக்கிற காசு போய், வாங்கின இடம் போய், இப்ப சாப்பாட்டுக்கு கூட கதி இல்லாம அப்படின்னு சொல்லி அழுந்துகிட்டே ரங்கையாவோட கைய பிடிச்சான் சுப்பையா. ரங்கையா சுப்பையா கஷ்டப்படுறத பார்த்து அவன் கையில இருக்கிற கொஞ்சம் பணத்தை எடுத்து சுப்பையாவுக்கு கொடுத்தான். ஆனா சுப்பையா முதல்ல வேண்டான்னு சொன்னாலும் அந்த பணத்தை சந்தோஷமா வாங்கிக்கிட்டான். டே சுப்பையா, நடந்தது என்னவோ நடந்து போச்சு. அடுத்த மாசம் 10ஆம் தேதி என்னோட கல்யாணம். நீ அம்மாவை கூட்டிக்கிட்டு கண்டிப்பா என்னோட கல்யாணத்துக்கு வரணும் அப்படின்னு இன்விடேஷனை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். நடந்து வரும்போது இப்படி யோசிச்சுக்கிட்டே வந்தான். நம்புனவன் ஒரே ஊருக்காரன்
முக்கியமா நண்பனு கூட பார்க்காம அந்த கோபாலத்துக்கு மோசம் பண்ண எப்படி மனசு வந்தது? நம்பிக்கையா காசை கொண்டு போய் கொடுத்தா அவன் ஏமாத்திட்டு ஓடிட்டு இருக்கான். பாவம் சுப்பையாவை பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீட்டுல அவங்க அம்மாவோட நிலைமை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்த சுப்பையகிட்டையும் நான் ஆதில இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், அவசரப்படாதடா, எது செய்யறதா இருந்தாலும் பின்னாடி முன்னாடி யோசிச்சு தன்னோட பெத்தவங்க கிட்ட கேட்டு செய்டா, அவங்களுக்கு இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும்னு. ஆனா இவன் தான் திமிரு புடிச்சு, இல்ல என்கிட்ட பணம் இருக்கு, நான் முதல்லயே செலவு பண்ண மாட்டேன், அப்புறமா தான் செலவு பண்ணுவேன்னு எதேதோ சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி நிலைமைக்கு வந்துட்டான். அப்படின்னு சுப்பையாவை பத்தி யோசிச்சுக்கிட்டே வரும்போது வழியில கோபாலத்தை பார்த்தான். கோபாலத்தை பார்த்த உடனே அவனை பிடிக்கணும்னு நினைக்கும் போது கோபாலும் ரங்கையாவை பார்த்து அந்த பக்கம் இருந்து ஓடிக்கிட்டு இருந்தான். எப்படியோ பிடிச்சிட்டான். டே கோபாலம், சுப்பையா உன்னை நம்பி காசை கொடுத்தா அதை தூக்கிக்கிட்டு அவனை ஏமாத்திட்டு அந்த பணத்தெல்லாம் மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போறியா நீ? ஒரு நண்பனுக்கு துரோகம் பண்றோன்னு கொஞ்சம் கூட உனக்கு மனசாட்சி குத்துலியாடா? சின்ன வயசுலயே வெளிநாட்டுக்கு போய் பெத்தவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கணும்னு கஷ்டப்பட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு வந்தா அந்த பணத்தெல்லாம் சுருட்டிக்கிட்டு நீ ஓடி போவியா? அவன் பணம் திமிரு இருக்குன்னு அதிகமா ஆடினா, அதனாலதான் அவங்கிட்ட இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடி போன. அவனை யாரு என்ன நம்ப சொன்னா? ஆமா, நான் ஏமாத்துனது அவனோட பணத்தை, நீ யாரா என்ன கேக்குறதுக்கு? அந்த வார்த்தையை கேட்ட ரங்கையாவுக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு. கோபாலத்தை போட்டு அடிச்சான். கோபாலத்தோட கை காலை கட்டி சிவலிங்கபுரத்துக்கு தூக்கிட்டு வந்தான். பஞ்சாயத்தைய கூட்டி ஊரு ஜனங்க முன்னாடி கோபாலத்துக்கிட்ட இருந்து சுப்பையாவுக்கு வர வேண்டிய காசை வசூல் பண்ணி சுப்பையா கிட்ட அந்த காசை கொடுத்தான். ரங்கையா, நீ செஞ்ச இந்த உதவிய இந்த ஜென்மத்துல நான் மறக்க மாட்டேன்டா. இவ்வளோ வருஷமா நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை அத தவற விட்டப்பதான் தெரிஞ்சது பணத்தோட மதிப்பு என்னன்னு. இனிமே நான் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்க மாட்டேன். எல்லாருகிட்டையும் தீர விசாரிச்சுட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பேன். இந்த கோபாலம் எனக்கு அந்த மாதிரி புத்திய கத்து கொடுத்திருக்கான்னு ரங்கையாவுக்கு நன்றிய சொன்னான். அதுக்குதான்டா பெரியவங்க கூட சொல்லுவாங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறது நல்லதில்லைன்னு. சரிடா, இதெல்லாம் சரி. 10ஆம் தேதி நீங்க எல்லாருமே என்னோட கல்யாணத்துக்கு வந்தே ஆகணும், ஞாபகம் வச்சுக்குங்க. இப்படி ரங்கையா மறுபடியும் அவனோட கல்யாணத்தை பத்தி சொல்லி அங்கிருந்து அவன் ஊருக்கு கிளம்புனா. ரங்கையாவோட கல்யாண நாளும் வந்துருச்சு. ஊர்ல ரங்கையாவுக்கு ரொம்ப கிராண்டா நல்லபடியா கல்யாணத்தை பண்ணி முடிச்சாங்க.